இந்த வெள்ளிக்கிழமை மற்ற 3 வெள்ளிக்கிழமை சின்ன படம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருக்கோம் சொல்லி எல்லாம் சேர்ந்து பேசி நான் போன வாரம் கூட பேட்டி கொடுத்துருந்தேன். 10 சங்கமும் ஒன்று சேர்ந்து பேசணும். காரணம் என்ன, அவங்களும் இப்போ இன்னொன்னா புடிச்ச மேலே நிறைய தப்பு இருக்குது. காரணம் என்ன, எந்த சங்கத்திலையும் படத்தை ரிலீஸ் பண்ணி போய் கேட்குறதே கிடையாது. பணத்தை எடுத்து எங்கள்கிட்ட சென்சார் பண்ணிடுவாங்க. சென்சார் பண்ணிட்டு எவன் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு கிடையாது. சென்னையில் தமிழ்நாட்டில் கிடையாது. எவனே ஒருத்தர் கூட்டத்தை போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நான் அதுக்கு தான் கூட சொன்னேன் சென்னைஸ்னு. எவனை பார்த்தா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ண சொல்லி ஏமாத்துறேன். அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் அந்த படம் பிடிச்சிட்டு இப்போ வேதமணி இருக்காரு எங்களை கேட்டார். இப்போ நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இப்போ செய்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்ட்டை நான் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு யூடியூப்பில் ஃபுல்லாகவே இல்லை சங்கத்துக்கு நேராகவே அனுப்பிச்சி விட்டேன். எல்லாமே சங்கத்தை போய் கேட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி எல்லா சங்கம் சேர்த்து முடிவு பண்ணுவோம். வாரத்தில் 4 படம் தான் ரிலீஸ் பண்ணணும். வாரம் 4 படம். அது பெரிய படமோ சின்ன படமோ எந்த படம் டிக்கெட்டுக்கு ஃபுல்லாக இருக்கோ அதில் இந்த தேட்டருக்கு போவான். அதில் அடுத்து சோப்போம். அது நம்மளால் யாருமே இல்லை. காரணம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் எங்கள் படம் எடுக்க பிடிச்சது தான் மெயின் காரணம். இதில் வேறு யாருமே கிடையாது. இல்லை நல்ல நல்ல படங்கள் கூட வந்துட்டு ஓடணும். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையான டைட்டில் இந்த பேனர்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமாம், ஓடணும்னா 10 படத்தோட வந்ததுன்னா அப்படி ஓடும். அதான் சார் 4 படம் தான் ரிலீஸ் பண்ணி சொன்னேன். 10 படம் வந்தால் ஓடாது. எந்த படம் எப்படி அவன் எத்தனை அப்படி பாப்பா வாரத்தில் 10 படம் வந்தால் மொத்தம் இருக்கிற தேட்டரில் ஒரே தேட்டர் 4 படத்தை போட்டால் 4 தேட்டர் பார்த்து வந்துட்டு காசு இருக்குமா? ஒரு டிக்கெட் 200 பாப்கார்ன் வாங்கணும், அப்புறம் வண்டியை பார்க்கிங் பண்ணணும், அதுக்கு பெட்ரோல் போடணும். இது வரும்போது ஒரு குடும்பத்தில் போய் எப்படி படம் பார்க்க முடியும்? வாரத்தில் 4 படம் ரிலீஸ் பண்ணணும்னா அது தாய் பசங்க பேசணும். அந்த பிடிச்சது கேட்கணும். சொல்கிறத பிடிச்சி கேட்கறதே இல்லை. நேராக படம் எடுத்து பொண்ணு இல்லை. இப்போ தனுஷ் அடுத்த வாரம் படம் வருதுன்னா அவன் யாரை கேட்குறான்? எங்களை கேட்கணுமா? கேட்கறது இல்லை. அதுமாதிரி தயாரிப்பாளர் யாருக்கே கேட்கறது இல்லை. அந்த தயாரிப்பாளர்களை போய் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் சரி தயாரிப்பாளர் கேட்டு எப்போ ரிலீஸ் பண்ணலாம் எப்போ வேணும் நாங்கள் பேசுவோம். அது பேசுறதுக்குள்ளே ஆளுங்க எங்கள்கிட்ட வரதில்லை. அது வரணும் தான் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு நான் பேசுகிறேன். இது எல்லா சங்கமும் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நீங்கள் சொன்னது மாரி எல்லா சங்கமும் வந்து ஒவ்வொரு படம் எடுக்கும்போது சென்சார் கொடுக்கும்போதும் அவங்க சென்சார் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க நான் சென்சார் வாங்கிட்டு தரேன். அப்போ ரிலீஸ் பண்ண நான் சொல்லுவேன் நல்ல டயத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணு, நல்லா வச்சு ரிலீஸ் பண்ணு, வேறு யாரையும் வச்சுக்கிட்டு ஏமாந்துடாத, திருப்பி எடுத்து படம் எடுக்கணும் அப்படிலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் சண்டை வரும் பிரச்சனை சொல்லி தான் அனுப்புகிறேன். அப்படிங்கும்போது நம்ம தயாரிப்பாளர்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அதை கேட்டு செய்யணும். இவங்க என்ன பண்ணுறோம், எப்போ டைம் கேப்பு கிடைக்குது? 27 ரஜினி படம் இல்லை, கமல் படம் இல்லை, விஜய் படம் இல்லை, அஜித் படம் இல்லை, சிம்பு படம் இல்லை, தனுஷ் படம் இல்லை, சிவகார்த்தி படம் இல்லை, விஜய் சேது படம் இல்லை, கார்த்தி படம் இல்லை, சூர்யா படம் இல்லை. அந்த கேப்பில் விட்டுறாங்க. அங்கே எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு உள்ளே போக மாட்டோம். சில பேர் ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வரான். அப்படியே நம்ம ஆளுங்க அந்த கேப்பில் இருக்கும்போது சரி போய் பார்க்கலான்னு வரணும்னு நம்மளால் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் தயவு செய்து இந்த தயாரிப்பாளர்லாம் படம் வந்து தெரிஞ்சு கரெக்டாக வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு சங்கத்தை கேட்டு பேசி முடிவு பண்ணணும் சார். இதுதான் உண்மை. திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தேட்டர் கொடுக்க ரெடியாக இருக்கோம், சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வந்து கியூபிக்காக பணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 50 தேட்டருக்கு கூட பணம் கட்ட மாட்டாங்க, எப்படி நாங்கள் தேட்டர் கொடுக்கணும்? எங்க மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே எல்லா தயாரிப்பாளர்களும் சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்கலன்னு. நாங்கள் தேட்டர் கொடுக்குறோம், ஆனால் சின்ன படம் உள்ளவங்க கியூபுக்கு பணம் கட்டுறோம்ன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். அதுக்கு உங்களோட பதில்? கியூபு பணம் கட்டாமல் இது வரைக்கும் 10 லட்சம் படம் ரிலீஸ் ஆச்சு, கட்டாமல் வந்துச்சு. இல்லை அவர் சொல்லுவார். நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லாருமே திருப்பூர் சுப்பிரமணியம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு இதே 30 வருஷத்துக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? சினிமாவில் இன்றைக்கி தெரியுதுன்னா சம்பாரிச்சு காசு பணம் புகழ் வந்தோன்னா உட்காந்து வீடியோ பேசினா போதுமா? நீங்கள் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார், அவர் எப்படி வந்தார்? இவர் இப்போ கஷ்டப்படணும். இப்போ இவர் பணம் கட்டாமல் இப்போ ஃப்ரெஷ் பண்ணி சும்மா வைப்பாரா? இப்போ படம் எடுத்து காசு இல்லாமல் சும்மா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சும்மா வந்து உட்காந்துருப்பாங்களா? சொல்லுங்கள். இப்போ இவர் வந்து சும்மா அவர் யார், மயில்சாமி பையன் எவ்வளோ பெரிய மயில்சாமி எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய நடிகர் அவர் பையன் வந்து சும்மா வந்து உட்காந்துருப்பார். அவர் காசுலாம் வந்து நடிச்சாங்களா? அப்படி இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியம் இன்றைக்கி ஒரு தலைவராகி ஒரு ஸ்டேஜ் அதனால் அவர் வந்து பேசுகிறாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அது கீப்பு பணம் கட்டாமல் எந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நான் 50 தேட்டர் தரோம். தான் ஜெனிஸ் இருக்காரு. 50 தேட்டருக்கு நான் கையெழுத்து போட்டு தரோம். எங்கள் சங்கத்தில் வெறும் 4200 வாரம். ஒரு வாரம் தானே ஒரு 50. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க? 50,000 இப்போ கட்டாமல் இருப்பார், 2 லட்ச ரூபாய் கட்டாமல் இருப்பார் அவர். தேட்டர் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் வச்சு தேட்டருக்காரன் தான் ஏமாத்துறான். ரஜினி வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், விஜய் வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், சிம்பு வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், தனுஷ் இவங்க இதை வச்சு ஏற்றுவாங்க. ஏன் இந்த படம் போடலைன்னா நீ வாடகை வாங்கிக்கிறீங்க, டிக்கெட் வாங்க சொல்கிறாங்க. இந்த ஒன்றும் இல்லை, இந்த மதுரை 16 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. 1,60,000 டிக்கெட் வாங்கியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்துருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ண காசு கொடுத்துருக்காரு, தேட்டர் மேனேஜர் காசு கொடுத்துருக்காரு, போஸ்ட் காசு கொடுத்து கடைசியாக 50 டிக்கெட் சொல்லி ஒரு மக்கள் யாரும் படம் வரலன்னு சார் வரல சார். குற்றச்சாட்டு வரலன்னா படம் நாங்களும் ஒழுங்காக எடுக்கணுங்கிறது நான் முதல் வார்த்தையை வைக்கிறேன். ஒவ்வொரு நடிகரும் சொல்லுவேன், எங்களுடைய தயாரிப்பாளர் படத்தை முன்னே நல்லா எடுக்கணும், அதுக்கு ஓரளவு கம்பல்சரி ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்து நான் 100 நட வரேன். அதோ சார் என் சங்கத்தில் முதல் வார்த்தை அதான் சார் சொல்லுவேன். வருவான் வந்தோடனே படம் என்னம்மா சார் சங்கத்தில் சேரணுமா? யார் டேரக்டருமா? நான் தான்ம்மா. பிடிச்சிருக்கேன் நான் தான்ம்மா. ஹீரோயோ மக்கள் யாரையும் படம் பார்ப்பா?
ஆடியன்ஸ் நீயே இருந்துக்கிறியா அப்படிமா. அதுக்கப்புறம் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீ ஹீரோவை மட்டும் இரு, இல்லை டேரக்டரை மட்டும் இரு, இல்லை பிடிச்சரை மட்டும் ஏதாவது ஒன்றுலேருந்து கான்செப்ட் பண்ணி வா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் இந்த மீட்டோட இது என் தாய்மொழி சத்தியமாக தான் சொல்லிட்டு வரேன். நான் என்ன காரணம், ஜெயிச்சுக்கா. இப்போ நான் 89 நான் ரஜினிகாந்த் மாதிரி வரணும் வந்தேன். நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து இப்படி தான் ஸ்டைலாக வருவேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் என் பேரை நின்று சொல்ல இன்னைக்கு வந்து நின்று சனியில் பிச்சை எடுத்து ஓடலாம் ஓடி வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன். அதனால் கஷ்டப்பண்ணுங்க. அதனால் யார் படம் நல்லா எடுக்கணும். இப்போ நான் ஹீரோன்னு சொன்னால் ஹீரோ இது வரைக்கும் ஆகவே இல்லையே. எனக்கு ஹீரோ ஆசை கிடையாது, பிடிச்ச ஆசை கிடையாது, டேஷன் ஆசை கிடையாது. நீ சினிமா காப்பாற்றுங்கிற ஒரே ஆசை தான், சத்தியமாக கிடையாதுங்க. படம் நல்லா எடுத்து கடுக்கான ஒரு படம் 2 வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஆமாம். ஆனால் நீங்கள் அதுக்கு சில திட்டங்கள் என்ன அந்த படத்தோட தெரியல. அந்த படத்தோட பிடிச்ச என்னோட சங்கத்தில் உரிமை அந்த பையன் பேர் ஆதார்ஸ், இன்னொரு பையன் கௌரி விஜய். நல்ல படம், ஓடலை. நீங்கள் வீடியோ எல்லாருமே சூப்பராக சொல்லி என் காதுக்கு வந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கு, முழுந்து முழுந்து சிரிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது பப்ளிசிட்டி சரியான முறையில் அவங்க 2 அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங் பப்ளிசிட்டி இருந்துச்சுங்க. ப்ரொடியூசருக்குள்ள ஹீரோவில் ஈகோ. ப்ரொடியூசர் ஹீரோ அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தனஞ்சலி தான் ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அது நிறைய அதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே நல்லா சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 25 லட்ச ரூபா தனஞ்சலியை வாங்கி ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கணக்கு வந்து தெரியாது. என்ன காரணம்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ பாருங்க ஆடியன்ஸ் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இது மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இது மாதிரி சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே வந்து அந்த பையன் ஆஸ்திரேலியா இருக்காப்புல ஆதர்ஸ்னு, அந்த ஆதர்ஸ் அந்த பொண்ணு சொல்கிறாப்புல, சார் எனக்கு கண்டிக்கவே இல்லை, நான் தான் சார் அவ்வளோ வேண்டிய எல்லாமே நான் தான் சார் கொடுத்தேன், எல்லாம் நான் கொடுத்தேன் சார், எனக்கு ஒரு வார்த்தை கூட படம் ஓடுதான் கூட சொல்ல சார். நான் அப்பப்போ பேசுகிறேன், ஆதர்ஸ் இருக்குது அந்த பேசுகிற வாய்ஸ் மெசேஜ் கூட இருக்கா வாட்ஸ்அப்பில், சார் நான் இல்லை நான் 2 மணி நேரம் வரேன் சார். ஒரு நல்ல படத்தை 2 பேர் சேர்ந்தாலும் ரிலீஸ் பண்ணணும். ஒரு 2 பையன் ஹீரோ, பிடிச்சரு ஒரு பையன், அப்படி சேர்ந்து அந்த ஒரு ஹீரோ விட்டுட்டு இவங்க மட்டும் பப்ளிசிட்டி பண்ணால் அவனோட மனசை பாதிக்கல சார். ஒரு படம் எடுக்கும் போதே 10 பேர் கை தட்டினா தான் ஜெயிக்க முடியும், தனியாக கை தட்டினா ஜெயிக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் 10 பேர் ஹெல்ப் பண்ணி வந்து இருக்கலாம். அதேமாதிரி நாங்களும் படம் நல்லா எடுக்கணும். இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் வந்து நீ சொல்கிறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. காரணம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சார் வந்திருக்கோம். ஒரு தேட்டர் கட்டுறான், தேட்டர் கட்டணும் நேராக ஸ்டேட்டாக உடனே சம்பாதிச்சிட முடியுமா? ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ணதுனால இன்றைக்கி ஆர்டிஸ்ட் வேலை வச்சு தேட்டரில் சம்பாதிக்கிறாங்க. இவங்கள்ட்ட எல்லா காசு டிக்கெட்டை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணி வாடகை வாங்கி விட்றாங்க. இதை எங்கள் ஆளுங்களும் நல்லா படம் எடுக்குங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. நன்றி.